வணக்கம். ஷாய் நம. அதிகமான கடன் தொல்லையால் மனசஞ்சலத்துக்கு ஆளாகி இருக்கக்கூடிய நிலையில இருந்தா, இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்களேன். நான் நெறைய செஞ்சு பார்த்தேன், எதுவுமே நடக்கல. அப்படின்னு நினைச்சு மனசு சங்கடப்பட்டு, மனச விடக்கூடிய நிலையில இருக்கிறவங்க, இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்களேன். அதாவது காஞ்சிபுரத்தில இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன போய் ஒரு தடவ தரிசனம் பண்ணி பாருங்க. அதுவும் சித்ரா நட்சத்திரம் வரக்கூடிய காலகட்டத்தில உங்களுக்கு பிடிச்ச மஞ்சள் கலர் பட்டு புடவையோ, பச்சை கலர் பட்டு புடவையோ, சிவப்பு கலர் பட்டு புடவையோ, இந்த 3ல ஏதாவது ஒரு நிறம் வாங்கிட்டு போய் அம்பாளுக்கு நீங்க சாத்தி ஒரு பூஜை செஞ்சு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அம்பாள்ட்டருந்து குங்கும பிரசாதம் வாங்கிட்டு வாங்க. எப்பேற்பட்ட கடன் சுமை இருந்தாலும் கூட, சின்ன சின்னதாக அந்த கடன் சுமையானது பெரிய அளவுல பாதிப்பு கொடுத்திருந்தாலும், சிறிய அளவில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கொடுத்து கடனை அடைச்சிருவீங்க. இது கண்கூடான உண்மைங்க. அனுபவப்பட்டவங்க நாம் சொல்லி நம்மக்கிட்ட சொன்ன விஷயம் இது. அற்புதமான இது பரிகாரம். இது எப்படி சொல்கிறது அப்படின்னா, பரிகாரம் அப்படிங்கிறத விட நீங்கள் போய் செஞ்சு பார்த்துட்டு வந்தால் தானே உங்களுக்கு அது என்னென்னு தெரியும். நாம் முழு நம்பிக்கை அந்த அம்பாள் மேலே வைக்கிறோம். யார் மேலே? காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் மேலே. அவள் பார்த்துப்பா, அம்மா நான் உன்னை நம்பி வர்றேன், நீ தான் எனக்கு துணையாக இருக்கணும், உன்னை விட்டு எனக்கு வேறு யாருமே இல்லை, நான் எங்கே போவேன், வேறு போக்கிட எனக்கு ஏது இருக்குது, எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அவகிட்ட முறையாக நின்று அழுது கதறி அழுங்க. அவகிட்ட கேளுங்க. உங்களுக்கு உண்டான